நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், காங்கிரஸை பகைத்து கொண்டால் எல்லாருமே சிறையில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களே சார்? அப்படி சொல்லியிருக்கலாம். நீங்க எப்போ சொன்ன? அப்படி ஒரு நிலைமை வரும், அதனால தான் அவங்க வந்து கூட்டணியில இருந்து இல்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க, அப்படி ஒரு நிலைமை வரும், அதனால தான் கூட்டணியில இருந்து திமுக வந்து விலகாம இருக்கு. அதாவது காங்கிரஸை பகைத்து கொண்டால் என்று எல்லோருக்கும் சொல்லவில்லை, சில பகைத்து கொண்டால் சிறை என்று நான் சொல்லவில்லை. அதாவது சில பேருக்கு அந்த பயம் இருக்கிறது. வசதிக்காக மறுக்க கூடாது சார். வசதிக்காக மறுக்கவில்லை, சில பேருக்கு அந்த பயம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். நான் வந்து சிறையில் போகணும்னு சொல்றதுக்கு நான் என்ன உள்துறை அமைச்சரா அல்லது நான் என்ன போலீஸ்ல பெரிய அதிகாரியா? காங்கிரஸை பகைத்து கொண்டால் உள்ளே போக வேண்டி வருமோ என்று சில பேர் அந்த 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 கருத்து துணிக்க சொன்னீங்களோ? அந்த கருத்து கூட சொன்னீங்களே சார், அதாவது கோடி கோடியே அவர்கள் சம்பாதித்தார்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் தெருக்கோடியில் விடப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்றீங்களே, என்ன என்ன ஆதங்கம் உங்களுக்கு? பங்கு கிடைக்கலன்னா? ஐயோ, பங்குக்காக இல்லை, அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் நாங்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தால் எங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்கும் என்றா வாங்கி கொடுத்தோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று மக்களை மற்றவர்களை போல் அலையக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி கிடையாது. இல்ல, இப்ப நீங்க அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தார்கள், கோடி கோடியாக காங்கிரஸார் தெருக்கோடியில் விடப்பட்டார்கள் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொன்னேன், காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த 36 எம்எல்ஏக்கள் இல்லாமல் இவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் கடந்த 5 வருடமாக இருந்தார்கள். கண்டிப்பாக. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ்காரர்கள் வைத்த நியாயமான கோரிக்கைகளுக்கும் கூட இவர்கள் செவிசாய்க்கவில்லை. காமராஜர் சிலை வைக்க வேண்டும், நாங்க கேட்கறது என்ன காசா கேட்கிறோம்? எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்களை போல ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் உலகத்தில் கிடையாது. காமராஜர் பேரை வைக்க, ராஜீவ்காந்தி பேரை வைக்க, அந்த ராதாபுரத்துல காமராஜ் சிலையை வைக்க, இதுதான் இது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றது கிடையாது. அதே போல் சத்துணவருக்கு ஆட்கள் எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் காங்கிரஸில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டோம், அதுவும் கொடுக்கப்படுவது கிடையாது. ஆக பஸ் கண்டக்டர்கள், பஸ் டிரைவர்கள் என்று எடுக்கும் போது ஏழை எளிய காங்கிரஸ்காரர்களுக்கு உதவுகள் என்று சொன்னால் ஏதோ நேரு 1-2 உதவினார், அது வேறு விஷயம். மற்றபடி காங்கிரஸால் சொல்லியவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு அரசாங்கத்தில் சில விஷயங்களை சொல்லி நாம் முடித்துக் கொள்ளலாம், காங்கிரஸிலே இருக்கின்ற ஏழைகளுக்கு அல்லது அரசியலிலே இல்லாத ஏழைகளுக்கு நல்லவைகளை செய்யலாம் என்று காங்கிரஸ்காரர்கள் முயற்சித்தால் அதற்கு வழி கிடையாது. ஏதோ ஒரு 3-4 பேர் போட்ட எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டிருந்தார்களே ஒழிய காங்கிரஸ்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக எந்த விதமான நன்மையும் கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெறவில்லை. உங்களோட அந்த கூட்டணி ஆட்சியில் பங்குன்றது வந்து நிறைவேறாமையவே போயிடுச்சே சார். நல்ல வேளை அது நிறைவேறாமல் இருப்பதற்கு இப்போது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஏனென்றால் கடந்த அரசாங்கத்தில் இவர்கள் அடைத்த கொள்ளைக்கும் இவர்கள் செய்த லஞ்ச லாவண்ய பழியும் எங்கள் மீது உழுந்திருக்கும். நல்ல வேளை நான் கலைஞருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். நீங்கள் எங்களை சேர்த்தாமல் விட்டதற்கு மிக்க நன்றி. இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் சொல்லப்படாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற இந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு, போராட்டங்கள், ஊழலுக்கு எதிரான போராட்டம், கருப்பு பணத்திற்கு எதிரான போராட்டம், எல்லா போராட்டங்களும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது காங்கிரஸ் கட்சி ஆளுகிற இந்த சூழ்நிலையில். அது உங்களுடைய தவறான கணிப்பு. இந்த ஊழல் லஞ்சம் என்பதெல்லாம் எப்போதும் இருக்கின்ற விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் அபரிமிதமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் காங்கிரசுக்கு அகில இந்திய ரீதியிலே எதிர்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்சி தலைவராக இருந்த ஒருவரே கை நீட்டி லஞ்ச பணம் வாங்கும் போது பிடிபட்டார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஊழல், இந்த திருட்டு, இந்த லஞ்சம் என்பது மனித இனம் இருக்கின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி குறைப்பது, இதற்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் எப்படி செய்வது என்பதுதான் நம்மால் சிந்திக்க முடிகின்றது, சாதிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேனே ஒழிய முழுமையாக ஊழலையோ திருட்டையோ அல்லது அயோக்கிய தலங்களையோ நீங்கள் எராடிகேட் அதை முழுவதுமாக நீக்கி விடுகின்றேன் என்று சொல்வது
கண்டிப்பாக மனித குலம் இருக்கின்றவை நடைபெறாது. என்னோட கேள்வி, இந்த காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி அதாவது மத்தியில் ஆட்சி நடத்துகிற இந்த காலகட்டத்துல தான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொல்லப்படுதே குற்றச்சாட்டு, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு திரு இளங்கோவன்? நீங்கள் இப்போது காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இருக்கின்ற சில நிகழ்வுகளை வைத்து நீங்கள் சொல்கின்றீர்கள். இந்த நிகழ்வுகள் இதைவிட பெரிய அளவிலே வாஜ்பாய் காலத்திலும் நடந்திருக்கின்றது, குஜராத் காலத்திலும் நடந்திருக்கின்றது, தேவகவுடா காலத்திலும் நடந்திருக்கின்றது, சந்திரசேகர் கொஞ்ச நாள் இருந்தாரே அவர் காலத்திலும் நடந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஒன்றுதான் தன் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது குற்றச்சாட்டு, இட்ஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட். நீங்க கல்மாடியை சொல்ல வரீங்க? கல்மாடியை சொல்ல வரேன் நான். அப்படின்னு தெரிந்தவுடன் கட்சியை விட்டு நீக்கிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது. மற்ற கட்சிகளில் ஜெயிலில் போனாலும் கூட அவர்கள் கட்சியை விட்டு நீக்கியதாக வரலாறு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கட்சிக்காரனை அவர்கள் காப்பாற்றுவதற்குத்தான் முயல்கின்றார்களே ஒழிய தவறு செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த கட்சிக்கும் இந்தியாவில் கிடையாது, குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை டெல்லியில இருக்கோம், திரும்பி திரும்பி தமிழகத்துக்கு வேண்டாம், டெல்லியை பத்தி பேசுவோம். இப்போ அந்த பங்காரா இங்க அந்த பிஜேபி தலைவர் லஞ்சம் வாங்கினாரு, அவருக்கு என்ன தண்டனை அந்த கட்சியில கொடுத்தாங்க? நீங்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தலைவர் கேவலம் ஒரு 10,000மோ 20,000மோ 1 லட்சத்துக்கு அதை வாங்கும்போது பிடிபட்டார். காங்கிரஸ் அளவுக்கு அவருக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கல. நீங்க ஒரு வாதத்திற்கு நீங்கள் சொல்லலாமே ஒழிய, ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் ஒரு லஞ்சம் வாங்கும்போது நேரடியாக தொலைக்காட்சி கேமராவில் பிடிபட்டிருக்கும் போது அவர் மீது எந்த கட்சிக்கும் நடவடிக்கை எடுக்க யோகிதை கிடையாது, யாருக்கும் அந்த ஆண்மை கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், நீங்கள் ஆதியில இருந்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அந்த தலைவர் குற்றம் செய்திருக்கின்றார் என்று ஒரு பேச்சு வந்தாலே போதும், குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கப்பட வேண்டியது. இப்போ கல்மாடி சொன்ன போல கல்மாடி இன்னும் அவர் வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அவர் குற்றம் செய்தார் என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. மிகப்பெரிய குற்றச்சாட்டு ராஜீவ்காந்தி மேல சொல்லப்பட்டது சார், போபஸ் பீரங்கி. அப்ப அவர் என்ன கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரா, பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரா? போபஸ் ஊழல் நடைபெறவில்லை, அதற்கு ராஜீவ்காந்திக்கு சம்பந்தம் இல்லை என்பது ருஜுவாகிவிட்ட விஷயம். சார், அந்த காலகட்டத்தில் அவர் நீக்கப்பட்டாரா அப்படின்றதான் கேள்வி. நீங்க அந்த காலகட்டத்தில் நீக்கப்பட்டாரா என்று நீங்கள் கேட்கும்போது, இப்போது சிபிஐ இவர் மீது சார்ஜ் ஷீட் போட்டு இருக்கின்றது. யார் மீது? கல்மாடி மீது. அன்றைக்கு எந்த இந்த துப்பு துலக்குகின்ற நிறுவனங்களும் அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை தவிர எந்த இந்த திருடர்களை, இந்த லஞ்ச ஊழல் வாங்குகளை பிடிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள எந்த நிறுவனமும் ராஜீவ்காந்தியின் மீது குற்றம் சாட்டவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வாங்கினவருக்கு இப்படியா என்று கேட்கின்றீர்கள். அப்போது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை அடித்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதையாவது ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்றேன். கண்டிப்பா. சரி, திருப்பியும் தமிழக அரசியல், உள்ளாட்சி தேர்தல் அடுத்த 2 மாதங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் நானும் காங்கிரஸ் தோழர்களும், குறிப்பாக இளைஞர் காங்கிரஸை சார்ந்த நண்பர்களும் தனித்து போட்டியிட வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். அதிலும் கூட்டணி எந்த கட்சியோடும் தேவையில்லை என்றாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியே இருக்கக்கூடாது என்றார்கள். இதை மேலிடத்தில் நாங்கள் வலியுறுத்துவோம். ஏற்கனவே நீங்க வலியுறுத்தி அது எடுபடாமல் போனது, இப்பயும் வலியுறுத்தி எடுபடாமல் போனால் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். திருப்பியும் அதே பல்டி, திருப்பியும் இந்த திமுக மேடைகளில் ஏறி திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறது, அந்த மாதிரி அந்த சூழ்நிலை வரும்போது நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை உங்களுக்கு சொல்கின்றோம். சோ அடுத்த அந்த அதாவது உள்ளாட்சி தேர்தலில் தனித்து களம் காணுற அளவுக்கு காங்கிரசுக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க காங்கிரசினுடைய பலம் என்பது யாராலும் எடை போட முடியாது, மதிப்பீடு மிகப்பெரிய பலம் உறுதிய கட்சி தான். சரி, நீங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்த காரணத்திற்காக பல பேர் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் தனியாக நாங்கள் நிற்கின்றோம் என்று சொல்லி இருந்தால், அப்படி நாங்கள் செய்திருந்தால்
முடிவு வேற மாதிரி இருக்கு. முடிவு கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும். அதே போல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து நிற்கும் போது எங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை தருகின்ற வகையில் தான் முடிவுகள் வெளிவரும். மிகப்பெரிய அளவு வெற்றி இல்லாட்டியும் கூட இது ஆரம்ப கட்ட வெற்றியா கூட எடுத்துட்டு அடுத்த கட்ட முயற்சிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நான் சென்ற முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது இதே சூழ்நிலை தான். அதிமுகவோடு சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைத்துவிட்டு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனியாக நின்றோம். நான் தலைவராக இருக்கும் அந்த தேர்தலில் சொல்லக்கூடிய அளவிற்கு கணிசமான அளவிற்கு நாங்கள் வெற்றி பெற்றோம். அப்போது சிதம்பரம் ஜனநாயக பேரவை என்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கட்சி கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி, ராஜா கண்ணப்பனுடைய கட்சி, ஏசி சண்முகத்துடைய கட்சி எல்லாம் எங்களுடன் வந்தார்கள். அவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். உள்ளாட்சி தேர்தலில் சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் வெற்றி பெற்றோம். கிட்டத்தட்ட 13% நாங்கள் வெற்றி பெற்றோம். அது போன்ற ஒரு சூழ்நிலை மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வரும். நீங்கள் இன்றைக்கும் கிராமங்களில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பஞ்சாயத்து லெவலில் இன்றைக்கும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஊரிலே அதிகமாக மதிக்கப்படுகின்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களுக்காக நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள்.